நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே இப்படி சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கோம் சுவாமி. இது பிள்ளைகளாக ஆண்டவரே இப்படி சத்தத்தை கேட்க வந்திருக்கோம். அடியாளை நீர் மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே இப்படி சத்தம் எங்கள் காதுகளில் விழட்டும் ஐயா. இந்த சத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் மீது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. கத்த நீர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திலும் விழப்போகிற இந்த விதையானது 100 மடங்கு எங்களுக்கு பலன் தரட்டுமாப்பா. ஏற்ற சமயத்தில் இந்த விதையானது ஆண்டவரை முளைத்து வரும்படிக்கு அதன் மீது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வேறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம் என்னாகமம் 21ஆம் அதிகாரம். என்னாகமம் 21 வசனம் 4 யாராவது படிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் எனும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார். போதும் பிரதர். நம்ம வசனம் 4 படித்தோம். அவர்கள் ஏதும் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்களாம். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் மடிவடைந்தார்கள். பிரியமானவர்களே, மனம் மடி அடைந்தார்கள்ன்ற வேர்டு பைபிள் இருக்குது. எப்படியா? மனதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சோர்வு, மனம் மடிவடைந்தார்கள். கீழே வசனத்தில் பார்க்குறோம். ஏன் அவங்க அடைந்தார்கள் என்றால், அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அப்பம் இல்லைன்றாங்க, தண்ணீரும் இல்லையாம். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு எப்படி இருந்ததா? வெறுப்பாக இருந்ததா. 2 காரியம். ஒன்று மனம் மடிவு, 2வது மனதுக்கு வெறுப்பு. பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் ஒரு குடும்பம் நடத்தும் பொழுது அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, ஏதோ ஒரு காரியம் பண்ணும்பொழுது ஒரு மனதுக்குள்ளே ஒரு சலசலப்பு சம்டைம்ஸ் வருது இல்லையா? ஸோ மைண்டில், அந்த மனதுக்குள்ள இருதயத்தில் அந்த சலசலப்பு வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது, வெறுப்பு வரும்பொழுது ஆண்டவர் செய்த நன்மையை மறக்க நேரிடும். ஜஸ்ட் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு மன மடிவு வந்துச்சுன்னா ஆண்டவர் செய்ததை நீங்கள் மறந்துடுவீங்க. ஆண்டவர் செய்ததை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா, ஆண்டவர் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு சாப்பிட கொடுத்தாலும், நீங்கள் உடுத்திருந்தாலும், அனுபவித்தாலும், தங்கிறதுக்கு இடம் இருந்தாலும் எல்லாமே எப்படி இருக்கும்? வெறுப்பாக இருக்கும். யாரை பார்த்தாலும், புருஷனை பார்த்தா வெறுப்பு, மனைவியை பார்த்தா வெறுப்பு, பிள்ளைகளை பார்த்தா வெறுப்பு, மருமகளை பார்த்தா வெறுப்பு, மருமகனை பார்த்தா வெறுப்பு, எந்த காரியம் பார்த்தாலும் எப்படி இருக்கும்? வெறுப்பாக இருக்கும். காரணம் என்ன? அவங்க மனதுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை. அது யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிசாசுடைய வேலை. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கார். பிதா தன்னுடைய ஒரே குமாரனை ஜீவ பலியாக உங்களுக்காக, எனக்காக கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம கொடுத்துருக்காங்க? பலியாக. அவருடைய சரீரத்தில் அடி வாங்கினாங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு அடியிலையும் அந்த கச்சை அடி இல்லை, ஸோ ஒவ்வொரு சதையும் அப்படி பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துச்சான் ரத்தம். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஸோ அந்த ரத்தத்தினால தான் நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம். ஏதோ ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு மாடோ ஏதோ ஒரு கோழியுடைய ரத்தம் இல்லை. இது பழி வாங்குகிற ரத்தம் இல்லை. பிரதர் வேர்டு யூஸ் பண்ணாங்க. பழி வாங்குகிற ரத்தம் கிடையாது. இது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். உங்களுக்காக, எனக்காக ஒரே தரம் பலியாக்கப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தினால நீங்கள நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கோமே. நம்ம சாதாரண ஒரு கிறிஸ்தவ அப்படின்ற ப்ரேயரில் நம்மளை என்ன பண்ணிடும்? மூடிடும். ஆனால் பைபிள் அடையாளம், மக்கள் நம்மக்கிட்ட என்ன அடையாளம் பார்க்குறாங்க? வெள்ளை சாரி நான் கட்டினேன்னா கிறிஸ்தவர், பைபிள் கையில் இருந்துச்சுன்னா
கிறிஸ்தவர் இல்லையா? ஸோ சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்தவர், பொட்டு இல்லைன்னா கிறிஸ்தவர். இந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு முகம் இருக்குன்னு சொல்லி, அந்த ஒரே முகத்தை நம்மளால் கொண்டு வர முடியுங்க. அது சபையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரே முகத்தை கொண்டு வர முடியும். அது கொண்டு வரணும். அதுதான் கிறிஸ்தவர்கள். ஆமென். கேரக்டர்ஸ், ஆட்டிடியூடில் நமக்கு சேஞ்சஸ் வரணும், நம்மளுடைய குணங்களில் சேஞ்சஸ் வரணும். அதுக்கு தான் நம்மை வெறுமையாக்கி ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு வரும். நான் எப்போ என்னை வெறுமையாக்குறனோ அப்போ தான் நான் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியும். எனக்கு இது தெரியும், நான் நிறைய கேட்டிருக்கேன், அல்லது ஏற்கனவே கேட்ட செய்தி தானே, அல்லது ஸோ ஏதோ ஒரு மனதில் வேதனை கவலை, அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதை நம்ம நிரப்பிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டோடைய சத்தத்தை நம்ம காதில் விழவே விழாது. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்டேருந்து நீங்களும் நானும் கற்றுக்க ட்ரை பண்ணணும். சூழ்நிலையிலேருந்து கற்றுக்கொள்ள ட்ரை பண்ணணும். அதுதான் சபைக்கு வரும்போது, ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் அதன்படி நடக்க கிருபை தாங்க. மன மடிவு எப்போ வருது? மனக்கவலை எப்போ வருது? மன வெறுப்பு எப்போ வருது? ஸோ ஆண்டவரை நீங்களை நானும் நேசிக்காவிட்டால் மன வடிவு வரும், மன சலசலப்பு வரும். உங்களுக்குள்ள தெய்வீக, உங்களை இப்போ நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருந்துச்சுன்னா, எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவபலியாய் கொடுத்துருக்காரு, ஸோ இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த அன்புக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துறேன், என்னை வெறுமையாக்குறேன், நான் ஒன்றுமில்லை, என்னுடைய கேரக்டர்ஸ் ஒன்றுமில்லை, என்னுடைய குணங்கள் ஒன்றுமில்லை, இந்த காரியெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லைன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த மன மடி வராமல் மன நிறைவு கிடைக்க முடியும். ஆமென். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்குள்ள மன மடிவு இருக்கா? யாரையை குறித்தாவது மன சஞ்சலப்பு இருக்கா? மனக்கவலை இருக்கா? மனதுக்குள்ளே யாரையாவது குறித்து வெறுப்பு இருக்கா, கவலை இருக்கா? ஸோ அல்லது வெறுமை உங்களுக்கு எப்படி இருந்துச்சா? ஆண்டவர் கொடுத்த காரியம், ஆண்டவர் கொடுத்த உணவு எப்படி இருந்துச்சா? மனதுக்கு வெறுப்பாக இருந்துச்சு. எப்படி தான் இருந்தாங்க? அடிமைதானங்க, அடிமைதானம். அவங்க சாப்பிட்டு இருந்த ஆகாரம் ரொம்ப ஒஸ்டான ஆகாரம், கடினப்பட்டு உழைச்சி தான் அவங்க என்ன பண்ண முடியும்? சாப்பிடும். அது கூட சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஆண்டவரை நோக்கி பைபிளில் இருக்குது, யாத்திராகமம் பிகினிங்கில் இருக்குது, 2ஆம் அதிகாரத்தில் கூக்கரில் இட்டாங்களாம், சத்தம் போட்டிருக்காங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை இதிலேருந்து விடுதலை செய்யுங்க, எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு வேதனையாக இருக்குது. அப்படி ஒரு துன்பத்திலையும் அடிமைத்தனத்திலையும் சிறையிருப்பில் இருந்த மக்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசே அனுப்பி வெளியில் கொண்டு வராரு. அவங்க சாப்பிட்ட ஆகாரம் எப்படி தெரியுமா? தூதர்கள் உண்ட மண்ணாவை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சாம் பாருங்கள். காடையை கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்வி வேணும்னு சொல்லிட்டாங்க, வெஜிடேரியன், நாங்கள் போதும் என்னை சலிச்சிச்சு, எங்களுக்கு இப்போ என்ன வேணும்? மாமிசம் வேணும், நாங்கள் அங்கே சாப்பிட்டோம், எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்படி ஒரு காற்று வீச பண்ணினாராம். எத்தனையோ கிலோமீட்டர் கணக்கில் காடை விழுந்துச்சான் பாருங்கள். அவ்வளோ அருமையாக சாப்பிட்ட மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க? இங்கே தண்ணி நல்லா இல்லை, ஆகாரம் எங்களுக்கு பிடிக்கல, மனதுக்குள்ளே என்னது? வெறுப்பு. இன்றைக்கி நீங்கள் எதை குறித்து வெறுப்பாக இருக்கீங்க? ஆண்டவர் கொடுத்த ஏதோ ஒரு நன்மையை நினச்சி நீங்கள் வெறுப்பாக இருப்பீங்களா? இழந்து போவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், ஆண்டவர் கொடுத்த நன்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் இருப்பீர்கள் என்றால் அந்த நன்மையை நீங்கள் நான் இழந்து போவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் போக முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? மன வெறுப்பு. மோசேக்கு விரோதமாக அடுத்த 6வது வசனம்லாம் பார்க்கும்பொழுது அவங்க மோசேக்கு விரோதமாக பேசியிருக்காங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசியிருக்காங்க. படிப்போமா? 6வது வசனம் 7 படிங்க ஸ்மிருதன். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். இங்கே 5வது வசனத்தில் அது ஆரம்பமாகுது.
ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசுகிறாங்க. யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமா. அப்போ ஒரு காரியத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, மனதுக்குள்ளே வெறுப்பு வருது என்றால் யாருக்கு விரோதமாக நம்ம செயல்படுறோம்? ஆண்டவருக்கு விரோதமாக. ஸோ மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசும்பொழுது சம்டைம்ஸ் அவங்க மனது எப்படி ஆகுது? அவங்க மனது நோகும் பாருங்கள். சம்டைம்ஸ் நான் பேசியிருக்கேன், ஜோஸ்பின்க்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஆன்டிகிட்ட நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு வார்த்தை பேசினேன்னா அடுத்த வார்த்தை எனக்கு கவுண்டருக்கு வார்த்தை யாரும் பேசவே முடியாது. அதில் எனக்கு ஒரு ப்ரௌடு, ரொம்ப பெருமை வர. நான் பேசிட்டேன், அவங்களால அடுத்த வேர்டு பேச முடியல. என்னை ஆண்டவர் உடைச்ச பொழுது, மற்றவங்க எனக்கு விரோதமாக பேசும்பொழுது நானே அமைதியாக சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன். ஏன் இப்படி வந்துச்சு? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அங்கே ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் பாருங்கள். அந்த கவுண்டர் மற்றவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் பேசுகிறேன் பாருங்கள், அவங்களுக்கு மேலே நான் பேசுகிறேன் பாருங்கள். அப்போ எனக்குள்ள ஒரு பெருமை வருது இல்லை? நான் ஒரு வார்த்தை பேசினேன்னா என்னால் அவங்க அடுத்த பதில் பேச அவங்களால முடியல இல்லையா? அது அங்கே வேதனைப்படுத்தினது யாரை? ஆண்டவரை. நம்மளை வேதனைப்படுத்துவாங்க மக்கள், ஆனால் உங்களால் சகிக்க முடியுதா? அப்படி நீங்கள் சகிக்கலைன்னா இன்னும் நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை தரிக்கவே இல்லை. உங்களால் சகிக்க முடியலன்னா அந்த மன மடிவு இதில் போட்டிருக்கு. அவங்களுக்கு மன மடிவாக இருந்துச்சான். எது? மன மடிவாக பேசியிருக்காங்க. மன வெறுப்பு வருது. ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை ருசி பார்க்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல். பிரியமானவர்களை, இந்த சத்தியத்தை நான் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது எனக்கு பயங்கர மனதில் போராட்டம் இருந்துச்சு. ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். விட்டு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயம் பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கவங்க பரலோகம் போகணும். ஆமென். அப்போ பரலோகம் போகணும்னா இங்கே நமக்குள்ள மன மடிவோ, மன வெறுப்போ, மன கசப்போ, மன வேதனை இங்கே இருக்கவே கூடாது. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி மன மடிவு கொண்டு வர மாதிரி நம்ம பேசியிருப்போம் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்கணும். பாருங்கள், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை அவங்க என்னை துக்கப்படுத்தியிருக்காங்க, என்னை வேதனைப்படுத்தியிருக்காங்க, ஆனால் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஸோ அதுக்கு தான் நான் அந்த வார்த்தையை பேசினேன், தவிர நானே பேசலை. சம்டைம்ஸ் நம்ம அதுக்கு நியாயம் எடுத்து சொல்ல ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே வரும்பொழுது நான் தெரியாமல் பேசிட்டேன்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு ஜீவன் உண்டு. ஆமென். அங்கே பார்ப்போம், ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களாம்? பேசினாங்களாம். அதனால் ஆண்டவர் கோவப்பட்டு என்ன பண்ணாராம்? கொள்ளிவாய் சர்பத்தை என்ன பண்ணிருக்காரு? அனுப்பினாராம். அது யாரெல்லாம் கடிச்சதோ அவங்கள என்ன ஆனாங்களாம்? செத்து போனாங்களாம். பிரியமானவர்களே, ஒருவேளை சரீரத்தில் நம்ம சாவு ஆண்டவர் ஒரு லிமிட் டைம் வச்சுருக்காரு. அந்த டைம் வர வரைக்கும் நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கலாம். அதுக்கு முன்பாகவே ஒரு சாவு வருதுன்னா அது ஆத்மாவில் ஒரு சாவாக இருக்கும். ஆத்மா செத்து போச்சுன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. கிறிஸ்தவர்களுக்கு ஆத்மா செத்து போகக்கூடாது, துணிகரம் இருக்கக்கூடாது. யாருக்கு ரொம்ப துணிகரம் இருக்கோ அவங்க ஆத்மா செத்து போகும். துணிகரமான வார்த்தைகள், மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற காரியம், உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது இல்லை, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது அங்கே ஆத்மா என்ன ஆகுது? பிசாசுடைய கரத்துக்கு சிறையாக்கப்படுது. பிசாசுக்குள்ளே அவனுடைய கரத்தில் நம்ம ஆத்மா போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த சிறையிருப்புலேருந்து யார் நினச்சாலும் வெளியில் கொண்டு வரவே முடியாது. அது ஒரு டேஞ்சர், அது பயங்கரமான காரியம். நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் இப்போது வெளியில் வரும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நீங்கள் வெளியில் வரணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களை தனிமையில் இருக்கும்போது ஆராய்ந்து பார்க்கணும். உங்களை கசப்பு தான் அவங்களுக்கு பண்ணிருக்காங்க, உங்களை வேதனை தான் படுத்தியிருக்காங்க, அவங்கள உங்களால் மன்னிக்க முடியலன்னா துணிகரமாக இந்த பந்தில் நீங்கள் கை வைப்பீர்கள் என்றால் 1 Corinthians 11 இருக்குது இல்லையா? சரீரத்தில் என்னாகுதான்? சாவு. பிரியமானவர்களே, நான் பயமுறுத்த வரல,
நம்ம கிறிஸ்தவங்க நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். நம்ம கிறிஸ்தவங்க, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்களும் நானும். அவர் வேதனைப்படுத்தாதீங்க. ஆண்டவர் வேதனைப்படுத்தக்கூடாது. நானும் விவேக்கும் பேசிகிட்டு இருக்கும் என்றால், ஒருவேளை எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு கசப்போ ஒரு வேதனையும் இருக்கும் என்றால் மற்ற மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க சொன்னாங்கல்ல, வெளியில் ஒரு முகம் வீட்டுக்குள்ளே ஒரு முகம் வெளியில் எல்லாருக்கும் இருக்குன்னு. ஸோ அது ஒருவேளை எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த கசப்பு வீட்டுக்குள்ளே தெரிஞ்சிருக்கலாம். இங்கே வரும்பொழுது நான் ஒன்றுமே தெரியாத போல் வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் நம்மளை காண்கின்றவருக்கு கண் உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு கண் இருக்குது. He recorded everything. நம்ம லைஃப்பில் நடக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது. அவருடைய பிள்ளைகள் பேசிக்கொள்வார்களாம். மல்கியால வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவருடைய புத்தகத்தில், எந்த புத்தகத்தில்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். ஞாபக புஸ்தகம் உங்களுக்காக எனக்காக திறக்கப்படும். அப்போது உன்னை அறியேன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை நான் ஊழியம் செய்துட்ருக்கேன் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிடக்கூடாது. மன மகிழ்ச்சி வேணும் பாருங்கள். மனம் மடிவாக்கக்கூடாது. மன வெறுப்பு நமக்கு வரவே. ஏன் மன வெறுப்பு வருது என்றால், ஆண்டவரை துதிக்க முடியாத சூழ்நிலைகள் அங்கே உண்டாகுது. நீங்களும் நானும் ஆண்டவர் செய்த சின்ன சின்ன விஷயத்தையும் நினச்சி நன்றி சொல்லி பாருங்களேன். அது பிரதர் அழகாக ஒரு வர்ஷிப்பில் ஒரு வேர்டில் தீமையை கூட அந்த பாட்டில் நன்மையாக வந்துச்சு. ரொம்ப அருமையான வேர்டு இருக்குது. தீமையான காரியத்தை கூட அவருடைய நாமம் என்ன பண்ணுதான்? நன்மையாக மாற்றுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் செய்த சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் துதிக்க பழகணும். யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாயில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்களோ, அவங்க மற்றவங்களை மனம் வடிவாக்கவே மாட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாங்க? மனம் வடிவாக்க மாட்டாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளையும், இங்கே வந்து மோசே கூட ஆண்டோடைய பிள்ளை தானே, இல்லை அவர் ஒரு பாஸ்டர் மாதிரி தான் அவரையும். ஸோ இல்லை அவரோட போதகர் தான், அவர் வழிகாட்டி தான். ஸோ மோசையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மனம் வடிவாக்கிறாங்க. அவருக்கு விரோதமாகவும் பேசியிருக்காங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஈஸியாக நம்மளுடைய நாவை என்ன பண்ணிடுறோம்? மற்றவங்களை வேதனைப்படுத்திடுறோம். பேசலன்னு சொல்லாதீங்க, நானும் பேசியிருக்கேன். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எங்கேயாவது பேசிட்டோம்னு வச்சுக்கலாம், வீட்டுக்கு வரணும், தனிமையில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பு தனிமையில் உட்காந்து நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களே, அது நேராக யாருக்கு விரோதமாக பேசணுமோ அவங்கள்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். அங்கே தான் பிசாசின் தலை உடையும். ஆமென். பிசாசின் தலை உடைக்கப்பட வேண்டும் என்றால் 2 பேர் விட்டு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். பாருங்க, அங்கே எப்போ மன்னிப்பு வரும்? தாழ்மையாக எப்போ வருதோ அங்கே தான் மன்னிப்பு உண்டு. தாழ்மை இல்லைன்னா மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி எனக்குள்ளே தாழ்மை இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக நான் செய்துட்டேன், தெரியாமல் செய்துட்டேன், இல்லை பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்ல முடியும். எனக்குள்ளே தாழ்மை இல்லைன்னு நான் எப்போ பேசினேன், நான் பேசுறது கரெக்டு தான், அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவேன். ஆனால் பைபிளில் வசனம் இருக்குது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்கள் யார்? இங்கே பேசுனாங்க பாங்க, மனம் முடிவாக்குனாங்க பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு நல்லா இல்லை, பெருமை, இது எங்களுக்கு டேஸ்ட் இல்லை, எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இப்படியா ஆண்டவர் செய்த நன்மையை வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க சில இடங்களில். எது? இஸ்ரவேலில் எகிப்தில் அடிமை இருந்த இடமே எங்களுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த அடிமை போதும். இன்றைக்கி எவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை என்ன வெளியில் கொண்டு வந்திருக்கார். எவ்வளோ பாவிகள் நீங்களும் நானும் பாவம் செய்திருக்கோம். அக்கிரமம் என்றால் 2 பேர் இருப்பாங்க, 3வது ஆளை குறித்து பேசுறது தான் அக்கிரமம். நம்ம நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கோம், பாவம் செய்திருக்கோம், மீறுதல். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு வெளியில் வந்திருக்கோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்குமா? இல்லை. சம்டைம்ஸ் மீறி இருக்கும், தெரியும் இது தப்புன்னு சொல்லி, இது பாவம் தெரியும், அதை மீறி நம்ம வெளியில் வந்திருக்கோம், அதை செய்திருக்கோம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுத்தியிருக்கோம். அப்படி தெரிஞ்சும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாய் கொடுத்தார். ஆமென். அவருடைய அன்பு அங்கே விளங்க பண்ணினார். ஆண்டவரை எதிர்பார்க்குற காரியம், ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அதே போல் நீங்கள் நானும் வாழணும்.
எனக்கு பிரதர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கொண்டு வந்த செய்திக்கு நடுவில் வந்த வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் எப்படி இருந்தாரோ, எப்படி இருக்கிறாரோ, அவரோட கேரக்டர்ஸ் எப்படியோ, அவருடைய ஆட்டிடியூட் எப்படியோ, அதே போல் தன்னுடைய பிள்ளை இருக்கணும்னு விரும்புகிறாரு இல்லையா? அருமையான சிஸ்டருக்கு 2வது பிள்ளை பிறந்திருக்குல்ல? ஆமாம். இப்போ அவங்க பிரதர் மாதிரியே அந்த சிஸ்டர் மாதிரியே பிள்ளை இருக்கணும்னு விரும்புவாங்க இல்லையா? இல்லை, அது பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? கோவம் வரும்ல? அப்போ ஆண்டவரை அப்படி தான் நீங்களும் நானும் இருக்கணும். அவர் அன்புள்ளவராச்சே, அவர் இரக்கம் பாராட்டுறவராச்சே. நம்ம செய்து தப்பெல்லாம் அவர் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி நானும் எங்கே இருப்போம்? ஒரு நன்மைக்கும் பாத்திரர் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நான் என்னுடைய கடந்து போன வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்பொழுது நான் நிறைய நினச்சிருக்கேன், எந்த கிருபை இப்படி என் மேலே வைத்திருக்கார் ஆண்டவர். கிருபை, அந்த கிருபை தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்குது. இந்த கிருபை விட்டு விலகிறதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை மனம் வடிவாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லா காரியமும் எப்படி தெரியுதா? வெறுப்பு. உங்களுக்குள்ள யாரை குறித்து வெறுப்பு வருது? உங்ககிட்ட இருக்க நன்மைகளை குறித்து உங்களுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னா ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டுருங்க. நல்லது கிடையாது. அது ஒருவேளை தீமையாக கூட இருக்கலாம். ஆண்டவர் தீமையை கூட எப்படி பண்ணுவாரா? நன்மையாய் மாற்றுவாராம். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். அடுத்து பார்க்குறோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? மோசேக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் எங்களுக்காக என்ன பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்க. இதனால் செத்து போக எங்களால் முடியலன்னு சொல்லி அவங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபித்த பொழுது, அவங்க கேட்டுக்கொண்ட பொழுது மோசே வேண்டிக் கொண்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 8வது வசனம் வாசிங்க பிரதர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பாருங்க, எதனால செத்தாங்களோ அதே சிம்பிள் என்ன பண்ணுறார் ஆண்டவன்? மேலே உயர்த்தி வைக்க சொல்கிறார். கொள்ளிவாய் சர்ப்பம். பிரியமானவர்களே, இன்றைக்கி டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் காரில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நானே அதை ஐடென்டிஃபை பண்ணேன். ஒரு சிலுவை இருக்கும், அதில் ஒரு பாம்புடி நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னாகமத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதனுடைய சிம்பிள் தான் அது. டாக்டர்ஸுடைய சிம்பிள். பிழைப்பு உண்டு, சரீரத்திற்கு மரணத்துக்கு ஜீவன் உண்டு. எப்போ இதை யார் நோக்கி பார்த்தாங்களோ அப்போது. பிரியமானவர்களே, எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வந்து நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நான் கேட்டேன். எப்படி நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை உயர்த்தினார்? நமக்கும் பாம்புக்கும் ரொம்ப அகென்ஸ்ட் தானே. அங்கவே வந்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் இல்லை சுஸ்த அந்த ஆண்டவர் சபிக்கும் பொழுது கூட சொல்கிறார், அவர் உன் குதிங்காலை என்ன பண்ணுவார்? கட்டிக்க வருவேன். நீ ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உன் காலை உன் தலையை நசுப்பாக சொல்லியிருக்கு. ஆனால் இங்கேயே உயர்த்தினார்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஆண்டவர் செய்துட்ருக்க ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஆமென். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் என்றால் அந்த அற்புதத்துக்கு அடுத்த அற்புதத்துக்கும் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டிக்கு செய்கிற அற்புதம் தான் எனக்கு. சம்டைம்ஸ் விசுவாசத்தை அப்படி பெற்றுக்கொள்வது வேறு விஷயம். ஆனால் கொண்டு போகிற வழியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் கொண்டு போகிற வழியெல்லாம் வித்தியாசம். மற்றவங்களுக்கு செய்த மாதிரியே எனக்கு செய்வார். நோ, ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசத்தை காண்பிக்கிற தெய்வம். இங்கே பார்க்கும்பொழுது ஆதியாகமத்திலேருந்தே வரும். நம்ம எப்போ ஆபிரகாம் காலத்துலேருந்தே, ஸோ நோவா காலம்னே எடுத்துக்கலாமே, அப்போதுலேருந்தே பார்க்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வித்தியாசம் 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 வித்தியாசம். புதிய ஏற்பாட்டில் கூட நிறைய வித்தியாசமான அற்புதங்களை தான் ஆண்டவர் செய்திருக்கார். எதுக்காக தெரியுங்களா? அங்கே இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்கலை? அங்கே நடந்த மாதிரியே நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ளே என்ன வந்திருக்காது? அந்த அடையாளம் தான் பார்த்தாங்களே தவிர ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லை. இங்கே ஆண்டவர் மீது விசுவாசம் வர்றதுக்காக தான் இது பாப்பாச்சேன்னு நினைக்காம இல்லையா, இந்த சிம்பிளை யார் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க பிழைப்பாங்கன்னு சொன்ன உடனே, அது உயர்த்தின உடனே என்ன பண்ணியிருக்காங்க? யாரெல்லாம் விசுவாசத்தை பார்த்தாங்களோ அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு? ஜீவன் உண்டாயிற்று, பிழைத்து கொண்டார்கள்.
அதே தான் நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14வது யோவான் 3:14. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். வனாந்தரத்தில் மோசையால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும், யாரு? இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்படணும். எங்க? சிலுவையில். ஸோ அதை யார் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்றால் நரகத்துக்குரிய வாழ்க்கை இல்லவே இல்லை. எதுக்குரிய வாழ்க்கை? பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. ஆமென். நித்திய வாழ்க்கை இன்டர்நெட் அப்படியே போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த லைஃப். அதுக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நீங்கள் சிலுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். மோசே காலத்தில் பார்த்தோம், சரீரத்தில் என்ன நடந்துச்சா? ஜீவன் உண்டாயிற்று. மோசே காலத்தில் சரீரத்தில் ஜீவன். இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆத்மாவில் ஜீவன். ஆமென். ஆத்மாவில் மாத்திரமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம், 3 விதத்தில் நமக்கு ஜீவன் உண்டு. ஆமென். சரீரத்தில் பலவீனமாக இருந்தால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய தழும்பை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டு. ஆமென். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் மீறுதலுக்காகன்னு சொல்லி நினைத்து விசுவாசித்து அவருடைய பாதத்தண்டையில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆத்மாவில் மரணம் கிடையாது. ஆமென். அங்கே சுகம் உண்டு. யாரெல்லாம் ஆவியில் மனதுக்குள்ள அந்த வேதனையோட போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் நம் தேவன். ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்துதான். யார் மேலே? இயேசு கிறிஸ்துவின் மேலே. எனக்கு பிரதர் பாட்டு பண்ணாங்களே, அவருடைய நாமமே எல்லாமே வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. அதனால தான் எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம், எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை பிதாவானவர் உயர்த்தியிருக்கிறார். நமக்காக எங்கே உட்காந்து பறந்து பேசி கொண்டிருக்கா? பிதாவின் வலது பரிசத்தில் உட்காந்து உங்களுக்காக, எனக்காக. ஐயோ பாவம், விட்டுருங்க, இந்த பிள்ளைக்கு இன்னும் தெரியல, டைம் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு. அதனால தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லைன்னா நம்மளுடைய கேரக்டர்ஸுக்கு, நம்ம செய்கிற காரியத்துக்கு உடனே பழைய ஏற்பாட்டில் தண்டனை வந்துச்சு பாருங்க, அடி. அந்த அடி வந்திருக்கும் என்றால் நம்ம மரித்து போயிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு. எப்படி பேசுது பரிந்தி? பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்ச நாள் கிரேஸ் கொடுத்துருங்க, கிருபை கொடுத்துருங்க. யார்கிட்டையும்? பிதாவினுடைய சமூகத்தில் உங்களுக்காக, எனக்காக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ரத்தத்தில் பங்கு பெறுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். சரீர பிரகாரமான பலவீனம் மாற்றப்படுது. ஆத்மாவோட ஒரு விடுதலை, ஆவியில் ஒரு சுகம், ஆவிலையும் விடுதலை உண்டாகிறத பார்க்கும். பிரியமானவர்களே, மனது குறித்து நான் பேசிகிட்டு இருந்தேன். பயங்கரமாக ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது என்றால், சங்கீதக்காரன் 119, 174 அருமையாக எழுதியிருக்கார். அவர் நிறைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பாருங்க, அவனுடைய வார்த்தைக்கு. சங்கீதம் 119, 174 நம்ம வாசிக்கும்போது அதில் அருமையான ஒரு வசனம், கர்த்தாவே உமது ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு மன மகிழ்ச்சி எப்படி தெரியுமா உண்டாகுது, மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்படி தெரியுமா உண்டாகுது, ஏதோ நான் பெற்றுக்கொண்ட ஒரு உலக பொருட்களுக்காக இல்லை, நான் வாங்கி உடுத்துகிற ஒரு புடவைக்காக இல்லை, என்கிட்ட இருக்க ஒரு நல்ல வீட்டில் உள்ள பொருட்களுக்காக இல்லை. ஸோ எனக்கு இருக்க நன்மைகளை, இந்த உலக நன்மைகளை கண்டல்ல, ஆண்டோடைய வேத வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குது.
மன மகிழ்ச்சினால என்ன நடக்குது தெரியுங்களா? மன மகிழ்ச்சி யாருக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிரதர்ஸ், நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். ஆமென். மன மகிழ்ச்சி இருக்குல்ல, அது நல்ல ஔஷதம். நிறைய பேருக்கு பலவீனத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். மனதுக்குள்ள துக்கத்தையும் மனதுக்குள்ள அந்த கவலையும் இருந்துச்சுன்னா உங்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கவே இருக்காது. உங்கள் எலும்பெல்லாம் அது என்ன பண்ணுமா? உடைச்சிடும். பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்றால் மெடிசன், மருந்து. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, செலவு பண்ணுறீங்கல்ல, அது டாக்டர் கொடுக்குற அது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிசன். ஆனால் மனதுக்குள்ள நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன உண்டாகுதான்? மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி எப்படி ஆகுதான்? ஔஷதமாக இருக்கான். இப்போ வேத வசனத்தை நம்ம எவ்வளோ உட்கொள்கிறோமோ, எவ்வளோ வாசிக்கிறோமோ, எவ்வளோ தியானிக்கிறோமோ, அவ்வளோக்கு அதிகமாக நம்மளுடைய சரீரத்தில் பலன் உண்டாகும், சரீரத்திற்கு பலவீனம் மாறும், முகத்துக்குள்ள ஒரு ஔஷதம். அதனால நமக்கு முகத்தில் ஒரு கலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறத பார்க்க முடியும் இல்லையா? ஔஷதம். அந்த ஔஷதம் உங்களுக்கு எனக்கும் அவசியம் அவசியம். நீதிமொழிகள் 15 கூட ஒரு அருமையான வசனம், 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவன் சொல்கிறோம் இல்லையா, அந்த முகத்தில் ஸ்மைல் இல்லைன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மற்ற மக்கள். நம்மளை விட மற்ற மக்களுடைய முகம் நல்லா தான் இருக்குது. நம்ம கிறிஸ்தவங்க அப்படி கிடையாது. முகத்தில் அந்த அந்த ஒரு ஸ்மைல் இருக்கணும் பாருங்கள். எந்த ஒரு பொருளை குறித்தோ, நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ அது மனதில் நம்மளை அது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால் முகமலர்ச்சி வராது. நீங்கள் வேத வசனம் வாசிக்கணும்னா உங்களுக்கு முகமலர்ச்சி வராது. ஈஸியாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எப்படி வரணும் என்றால், இன்றைக்கி நிறைய பியூட்டி பார்லர் கூட போய் முகம்லாம் இது பண்ணுறாங்க. அது ஸ்கின்னுக்கு தான், ஒரு ஷைனிங்க்கு தான் அது. ஆனால் அந்த முகம் மலர்ச்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இல்லை, பூ மலர்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மொக்காரம் இருந்துச்சுன்னா மல்லிப்பூக்கு ஸ்மெல் வராது. அது மலரும்போது தான் நல்லாயிருக்கும் இல்லையா? பூ மலர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த முகம் மலர்ச்சி எப்படி வருது? முகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்போது தான், மனதில். ஸோ மனதுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் வேத வசனம் அவசியம். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ஔஷதமாக முக மலர்ச்சியை கொண்டு வரும். இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி உட்காந்துருப்போம் பாருங்கள். எதையோ இழந்துட்டோம். எதை இழந்தீங்க நீங்கள்? எதையோ இழந்துட்டேன் சிஸ்டர். அப்போ நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் செய்த நன்மையை உங்களால் நினைத்து பார்க்க முடியல தானே? அதனால தானே சொல்கிறீங்க ஏதோ இழந்திருக்கேன்னு சொல்லி. இன்றைக்கி ஆண்டவர் ஸ்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. இன்னும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த முக மலர்ச்சி தர ஆண்டவர் விரும்புகிறார். அந்த முகத்தில் ஒரு சாந்தி இல்லை, ஒரு அமைதி தர ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் முகத்தை போய் நீங்கள் வீட்டில் பார்க்க போகிறீங்க கண்ணாடியில். ரியலாக இந்த ஸ்மைலிங், அந்த ஒரு மகிழ்ச்சி எதனால் வருது உங்களுக்கு? ஏதோ ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, நல்ல புடவை இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, அதெல்லாம் இந்த உலகத்தோட. பிரியமானவர்களே, நித்திய வாழ்வுக்குரிய அந்த கிருபை உங்களுக்கு எனக்கும் தொடர்ந்து வேண்டுமென்றால் அவனுடைய பாதத்தில் வரணும். நம்ம வெறுமையாக்கணும். நாம் யார் என்பதை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டோடைய சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ப்ளீஸ், இந்த மரணம் எங்களுக்கு வேண்டாம். மோசே அவர்களுக்காக ஜெபித்ததுனால ஜீவன் கிடைச்சிது. இன்னைக்கு இப்போ ஆட்டுக்குட்டி ஆனவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்காத தெரியாத பொழுது, ஜெபிக்க பலன் இல்லாத பொழுது நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கார். நீங்கள் தனிமையில் இல்லை, என் கூட யாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆள் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் ஒரு ஆர்டினரி பீப்புள் கிடையாது பாருங்கள். நம்ம யாரோ மற்ற ஆர்டினரி பீப்புளோடு ஒப்பிட்டு பார்த்துட்ருக்கோம். இல்லை, நெவர். வி ஆர் ஸ்பெஷல். கிருபை பெற்றவங்க, இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம். நமக்காகவே குற்றமற்ற
ஒரு பாவமே அறியாத ஒன்றும் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம். அந்த ரத்தத்தினால நாம் சுகமாகிறோம், பலன் அடைகிறோம், ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கோம். நன்மைகளையும் காண ஆண்டவர் உதவி செய்கிறார். கடைசியாக வாசிப்போமா? ஓசியாவில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஓசியா 4:6 வாசி. ஓசியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6. என் ஜனங்கள் எப்படிங்களா? வேத வசனத்தை யார் மறக்கிறாங்களோ அவங்கள தேவன் என்ன சொல்கிறாரு? நானும் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். பெற்றோர்லாம் நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட வந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகள் இருக்கும் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வராமல் இருக்கு என்றால், நீங்கள் வேதத்தின்படி நடக்கலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் வேத வசனத்தின்படி நடப்பீர்கள் என்றால், வேத வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், அதை மறக்காமல் வாழ்வீர்கள் என்றால், உன் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? மறக்க மாட்டார். நீங்கள் வேதத்தை மறந்தால் அவர் மறப்பார். நீங்கள் மறக்காமல் இருப்பீர்கள் என்றால் மறக்காமல் இருப்பாங்க. உங்கள் கருத்தில் தான் இருக்குது. நீங்கள் வேதத்தை மறந்ததுனால நான் உன்னை மறந்துட்டேன்றார் ஆண்டவர். எப்படியா? வேத வசனத்தை நீங்கள் வாசிக்காவிட்டால், அதன்படி வாழ உங்களால் முடியாவிட்டால், அது பிள்ளைகளுக்கு என்னவாதான்? சாபமாக மாறுது. இன்னைக்கு வேத வசனம் உங்கள் கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். இதற்கு எத்தனையோ பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? நான் லாஸ்ட் இயர் தரங்கம்பாடி போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு சர்ச்சில் பேச ஆண்டவர் கிருபை பாராட்டினாங்க. நியூ ஜெருசலம் சர்ச். அங்கே சீகன் பார்க் வந்திருந்தாங்க இல்லையா? 300 இயர்ஸ்க்கு 300 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த சபையில் பேச எனக்கு கிருபை கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அந்த சர்ச்சில் பேசணும்னு சொல்லி. என்ன யாருனே தெரியாத ஒரு ஐயா என்னை பார்த்தாங்க. அவர்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டேன், எனக்கு அந்த சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசைன்னு. உடனே அவர் இன்னொரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, ஜோஸ்பின் வருவா, அவளுக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, அவரும் தெரியாது, எங்களை கூப்பிட்டவங்களும் தெரியாது. 3 days ப்ரோக்ராம். அந்த சர்ச் உள்ள அந்த மியூசியம் அங்கே அந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க. பிரியமானவர்கள், அந்த தமிழ் பைபிள் நம்ம கையில் எப்படி கிடச்சிச்சு. ஸோ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து, அவரை டேனிஷ் பீப்புள் ஏற்றுக்கொள்ளாதனால கடல்லே இருந்து ஜெயிலுக்குள்ளே போய் அங்கே தமிழ் படிச்சிருக்காரு. யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக. அவர் மூலம்தான் இந்த தமிழ் பைபிள் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் அங்கே தான் வந்திருக்கு. அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுகிறாரு, நான் இங்கே வந்துட்டேன், இனி நாங்கள் வர முடியாது, எங்கள் வீட்டில் இருக்க அந்த சொத்தை என்ன பண்ணுங்க, விற்று அந்த பணத்தை எனக்காக அனுப்புங்க, நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் பைபிள் பிரிண்ட் பண்ண போகிறதுனால எனக்கு தேவைகள் இருக்குதுன்னு எழுதினாராம். பிரியமானவர்களே, தமிழ் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யாரோ லாங்குவேஜ் மொழி தெரியாத ஒருத்தர் எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து ஜீவனை தந்திருப்பார் என்றால், நீங்கள் நாளை எவ்வளோ கிருபை பெற்ற மக்கள். இன்னும் எத்தனையோ மொழியில் பைபிள் இன்னும் வெளியில் வரல. ஆனால் ஈஸியாக உங்கள் கையில் என் கையில் பைபிள் இருக்குது. நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. நிறைய அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அர்த்தம் கண்டுபிடிச்சி நமக்கு கையிலேயே கிடைக்கிது. அவ்வளோ கிருபை. இன்றைக்கி இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் மறப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை மறந்து போவார். நீங்கள் எப்படி வேத வசனத்துக்குரியவர்களாய் வாழ்கிறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் சேரும். வேறு எதுவும் நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், அது செகண்டரி. ரெண்டாவது அது நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடுறவங்க ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவங்கள ஆண்டவர் அவங்களை விட்டு விலக மாட்டார். யார் வேதத்தை வாசிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. அதன்படி வாழ்கிறவங்க எந்த நன்மையும் குறையப்படாது. ஆமென். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
நித்திய ஜீவன் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? நித்திய ஜீவனுக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோமா? நம்ம வாயின் வார்த்தைகள் மனம் மடிவானர்கள் சொல்லி பார்ப்போம். மோசையையும் ஆண்டவரையும் அவர்கள் பேசி விரோதித்து பேசின காரியம் ஆண்டவர் கூட மன வடிவு தானே, ஆண்டவர் கூட வேதனை தானே. அதனால தானே அவர் வந்து கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பிவிட்டாங்க, சாகடிக்க செய்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கோமா? நம்ம பேசுகிற காரியம், நம்ம சிந்திக்கிறது, நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நடக்கிற நடக்கைகள், நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற காரியம். ஈஸியாக மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறோமே. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் தியானிக்க முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த நன்மையை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாமல் எப்பெல்லாம் பிசாசு நமக்குள்ளே கிரியை செய்கிறானோ அப்பெல்லாம் அது வெறுமையாய் நமக்கு தோன்றும். அது எதெல்லாம் நம்மளால் ஆண்டவர் செய்த காரியங்களை நன்றி சொல்ல முடியலையோ அப்பெல்லாம் அது நமக்கு எப்படி ஆகுதான்? மனம் மடிவாகுது, மனம் வெறுப்பாகுது. பாருங்க, இந்த மன வெறுப்பு உங்களுக்குள்ளே யாராவது இங்கே இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவர் உங்களை ஜீவன் தர விரும்புகிறார். நித்திய ஜீவனம் உண்டு, இதனால் சரீர பிரகாரமான ஜீவனம் உண்டு. வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஆண்டவர் பக்கமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே வேதனைப்படுத்தியிருக்கேன். ஒருவேளை மற்றவங்களை நம்ம வேதனைப்படுத்திருப்போம் என்றால் அது கூட ஆண்டவர் வேதனைப்படுத்தின காரியம் தான். பாருங்கள், இங்கே யாராவது மன்னிப்பு கேட்க விரும்புகிறீங்க என்றால் ஆண்டவர் பக்கமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே, நான் தெரியாமல் அந்த வார்த்தையை பேசிட்டேன், அவங்க மனசை நான் வேதனைப்படுத்திட்டேன், நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அந்த காரியத்தை, அதனால தான் நான் மனம் மடிவாக்கியிருக்கேன், நீ செய்திருக்க நன்மையை நான் மறந்துருக்கேன், என்னை மன்னிங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் எழும்பி நின்று ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்கலாம். பிரியமானவர்களே, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றவங்கள நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவாடுகிற இது ஒரு நேரமாக இருக்குது. ஆண்டவற்றை நீங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புவீர்கள் என்றால், ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நான் மறந்துட்டு நான் மனதுக்குள்ள கவலையையும் மன பாரத்தை சுமந்துட்டுருக்கேன், நீர் எனக்கு கொடுத்த நன்மைகளை நான் இழந்து போகாதபடிக்கு, நீர் எனக்கு கொடுத்த ஜீவனை நான் இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, எனக்குள்ள இந்த கிரியை செய்கிற சத்துருடைய கிரியைகள் அது வேறறுக்கப்பட, அது என்னிலிருந்து அது வேரோட அற்று போக, என்னை முற்றிலுமாக நான் வெறுமையாக்கி நான் உங்களுடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கின்றேன்னு சொல்கிறவங்க நீங்கள் எழுந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேளுங்க. நிச்சயம் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நம்ம மற்றவங்களை எத்தனை முறை துக்கப்படுத்தியிருக்கோம், எத்தனை பேரை வேதனைப்படுத்தியிருக்கோம். ஒருவேளை அது அப்பாவாக இருந்திருக்கலாம், அம்மாவாக இருந்திருக்கலாம், மனைவியாக இருந்திருக்கலாம், கணவனாக இருந்திருக்கலாம், பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், மருமகளாக இருந்திருக்கலாம், மாமியாராக இருந்திருக்கலாம். எந்த ஸ்தானத்திலிருந்து நாம் மற்றவங்களை துக்கப்படுத்தினோமோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். ஆண்டவர் இது நமக்கு மன்னிப்பு கொடுக்குற நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. மோசைக்கிட்ட வந்து இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க பாருங்க, உமக்கு விரோதமாகும் ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் பேசுனோம், எங்களை மன்னிங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இதே போல் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு கெட்ட குமாரன் கூட அப்பா விட்டு தூரம் போயிட்டு திரும்பி வரும்போது சொல்கிறான், உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமாகும் பாவம் செய்தேன்னு சொல்கிறான். பேதுரு கூட என்ன சொன்னாங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் விட்டு நான் போகவே மாட்டேன் சொன்னவர் ஆண்டவர் மறித்தளித்த பிறகு ஆண்டவர் வந்து கேட்கும்பொழுது நீ என்னை நேசிக்கின்றான்னு சொல்லும்போது நீங்கள் அதை அறிந்திருக்கீங்கன்னு சொன்னார். நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே என்னை நீர் அறிந்திருக்கீங்க, அவன் நேசிக்கிறேன்ப்பா, எனக்காக நீ ஜீவனை கொடுத்துருக்கீங்க, அவன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எழும்பி நின்று ஆண்டோடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இது கிருபையின் நேரம். இந்த கிருபையை நாம் துக்கப்படுத்த வேண்டாம், இதை நாம் ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த கிருபை நாட்களில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அவருடைய பாதத்தில் அந்த கமனியனுக்குள்ளாக வரும்பொழுதெல்லாம், இந்த அருமையான இந்த பந்திக்குள்ளே நம்ம வரும்பொழுதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்குற நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆராய்ந்து பார்க்குறேன், என்னை இன்னும் சுத்திகரிங்க, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, நம்மை போல வாழ, உமக்காகவே வாழ, என்னுடைய ஆட்டிடியூடில், என்னுடைய கேரக்டர்ஸில், என்னுடைய குணங்களில், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிந்த புத்தியோ, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையா உண்மை, ஆண்டவரே உமக்காகவே வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென்.
நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, இப்படி சமூகத்துக்குள்ளாக நாங்கள் நமது பிள்ளைகளாக வரும்படிக்கு எங்களுக்கு கொடுத்திருக்க அருமையான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்க உமக்கு விரோதமாய் பேசின பொழுது, உம்மை துக்கப்படுத்தின பொழுது, ஆண்டவரே உம்மை குறித்து மனம் மடிவான பொழுது, ஆண்டவரே அப்பொழுதே அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது சுவாமி. ஆனால் இப்பொழுதோ கர்த்தாவே, கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கப்படியா நன்றியோடு துதிக்கிறோம். யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு நின்று தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, தொடர்ந்தவர்கள் உமக்காக ஓட, உமக்காகவே வாழ, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ, உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தாவே இவர்களுடைய சாட்சியானது வீட்டுக்குள்ளவோ வெளியிலவோ அது ஆண்டவரே உமக்கு நன்மை, ஆண்டவரே உமது மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்பட, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளை விடணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்னு சொல்லி பார்க்கோமே. ஆண்டவரே மன மகிழ்ச்சி கர்த்தாவே வேத வசனத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கோமே. ஆண்டவரே இதுதான் எங்களுக்கு நல்ல ஔஷதம் என்று சொல்லி பார்க்கோமே அப்பா. இந்த மன மகிழ்ச்சி எங்களுக்கு தாங்க. இதனால் எங்கள் முகம் ஆண்டவரே மற்றவங்களுக்கு உண்மை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக, உண்மை பிரதிபலிப்பு பண்ணக்கூடியதாய் காணப்பட எங்களை ஜீவபலியாய் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருமையான போதகருக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கொடுத்த அருமையான ஊழியத்திற்காக நன்றி, சபைக்காக நன்றி, சபை மக்களுக்காக நன்றி. இந்த யாரெல்லாம் இழுத்து கொண்டு வந்தீரோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நிறைவாக்கி அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. சேர்ந்து போகும்பொழுது உங்களுடைய குணங்களில் மாற்றங்கள் வேண்டும், உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வேண்டும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் வேண்டும் சுவாமி. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே நாங்கள் பேசுகிற காரியம் மன மகிழ்ச்சியை மற்றவங்களை கொண்டு வர எங்களை ஜீவபடியாய் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்திக்கிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.